மாட்டிக்கினாரு ஒருத்தரு, அவரை காப்பாத்தணும் கர்த்தரு. ஆனா ஆக்சுவலா இந்த விஜய் வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்த்தர் கூட காப்பாத்த கூடாது, கையை விட்டுடணும். ஏன்னா அவ்வளோ பெரிய தப்பதான் இந்த விஜய் பண்ணிருக்காரு. அதாவது சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்ற ஒரு காமெடி இருக்கும். அதே மாதிரிதான் எங்க அண்ணன் என்ன பண்ணிருக்காருன்னா, எப்பா வீடியோ டெலீட் பண்ணீங்கயா, நம்ம எஸ்கேப் ஆயிடலாயா, காப்பாத்திடுவாரியா கர்த்தர் நம்மள அப்படின்ட்டு வீடியோவை டெலீட் பண்ணி விட்டுருக்காப்ல. நம்ம ஆக்சுவலா அப்போதுல இருந்தே சொல்லணும், ஏங்க அந்த பஸ்ஸை ஃபர்ஸ்ட் சீஸ் பண்ணுங்க, அதுல இருக்கிற கேமரா, சிசிடிவி ஃபுட்டேஜ், ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் தூக்குங்க. ஏன்னா இந்த மனுஷனுக்கு வந்து முட்டாள்தனமா போய் அதை டெலிட் பண்ணதான் ஃபர்ஸ்ட் பாப்பானுங்க. டெலிட் பண்ணா கூட இப்போ இருக்கிற சாஃப்ட்வேர், இப்போ இருக்கிற டெக்னாலஜியை வச்சு அதை ரிகவர் பண்ணிடலாம்டா அப்படின்னு சொன்னாலும், இல்ல நாங்க பழைய ஐடியாவை ஃபாலோ பண்ணி தான் ஆகுவோம், நாங்க நிறைய படத்தை பார்த்திருக்கோம், இந்த மாதிரி எதுனா எக்கு தப்பா எதுனா நடந்து போச்சுன்னா ஃபர்ஸ்ட் போய் சிசிடிவியை டெலிட் பண்ணிடணும் அப்படின்ட்டு இந்த ஜீவன்கள் டெலிட் பண்ணிருக்காங்க. பட் as usual நம்மளுக்கு தெரியாதா, எங்க சிபிஐ ஆபீசர்ஸ் கிட்ட இல்லாத ஹேக்கர்ஸா இல்ல இல்லாத டெக்னாலஜிஸ், அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பிளேயர்ஸை வச்சு இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் போட்டு வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் ரிகவர் பண்ணிருக்காங்க. நீங்களே வந்து நிறைய இமேஜஸ், நிறைய வீடியோஸை வந்து பாத்தீங்கன்னா நேத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அதாவது இந்த ட்ரோன் ஷாட்ஸா இருக்கட்டும், அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சினிமா ஷூட்டிங் தான் நடத்தி இருக்காங்க இங்க ஜனநாயகன் அப்படின்றதுக்கு ப்ரூஃபா வந்து பாத்தீங்கன்னா சில பல வீடியோஸ் வந்திருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சில பல வீடியோஸ் தான், இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ கிட்ட ஆதாரங்களா இருக்கு. பிளஸ் இங்க இருந்து நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி போயிட்டு வந்தாரு பாருங்க, செந்தில் பாலாஜியும் இந்த ஒரு புள்ளிய வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்காரு. ஐயா இவரு லேட்டா வந்ததுக்கு தான் காரணம்னு ஊர் பொதுமக்கள் எல்லாருமே சொல்றாங்க. இவர் லேட்டா வந்ததுக்கு காரணம் என்னன்னா இந்த ஜனநாயகன் பட ஷூட்டிங் விவகாரமா கூட இருக்கும். ஏன்னா இவர் ஷூட்டிங் நடத்தியதற்காக தான் லேட்டா வந்தாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பல பேர் சொல்றாங்க. அதுவும் பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்ட்டு இங்க போன மனுஷனும் கொளுத்தி போட்டுட்டு வந்ததா ஒரு தகவல் வந்திருக்கு. ஏங்க இதை வந்து நக்கீரன் கோபால் வந்து அப்பயே ஆக்சுவலா சொல்லியிருந்தாரு. எது இந்த கரூர் இன்சிடென்ட் நடந்த உடனே அவர் இம்மிடியேட்டா சொல்லியிருந்தாரு, ஆமாங்க இங்க சினிமா ஷூட்டிங் நடந்துச்சு, ஜனநாயகன் படத்துக்காக இங்க லைவ் ஷூட்டிங், லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்காக தான் இந்த உயிரிழப்புலாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கே வந்து நக்கீரன் கோபால் சொன்னாரு. அப்போ வந்து இவனுங்க இந்த தற்குறி வர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, நாங்க ஜனநாயகன் ஷூட்டிங் நடத்தணுமா, அப்படியா ஒண்ணும் கிடையாது, நாங்க யாரு தெரியுமா அப்படி தெரியுமான்ட்டு நம்ம ஆதவ அர்ஜுன் கூட வந்து வெளியில கோவத்துல என்ன பண்ணாருன்னா அந்த மீசக்காரனை திட்டுன்ட்டு நக்கீரன் கோபாலை வந்து திட்டி வச்சுட்டு போனார். சோ எஸ், இங்க சினிமா ஷூட்டிங் நடத்தப்பட்டதானா எங்க கண்டிப்பா நடத்தி இருக்காங்க. இதை யார் யாரெல்லாம் ஏத்துக்கிறீங்க, கொஞ்சம் நம்ம ஆடியன்ஸ் வந்து வியூவர்ஸ் இருக்கிறீங்க, யார் யாரெல்லாம் ஆமாப்பா இங்க சினிமா ஷூட்டிங் நடந்துச்சுன்னு ஏத்துக்கிறீங்க? சில பேர் ஏத்துப்பீங்க, சில பேர் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லுவீங்க. வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க தயவு செஞ்சு உங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க சொல்லலாம், ஆமாப்பா நடத்திருக்கோம். ஏன்னா எனக்கும் தெரியும் நம்ம ஒண்டிதான் இப்படி சொல்லிருக்கிறோமா இல்ல எல்லாருமே இப்படிதான் நினைக்கிறாங்களான்னு. பிகாஸ் அங்க நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் அப்படி. எங்க ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியுங்க, எது ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும், ஏண்டா இந்த ரூம்ல இப்போ ஒரு 10க்கு 10 ரூம்ல 100 பேர் தான் நிக்க முடியும்னா 100 பேர் தான் நிக்க முடியும். அவனுக்கான ஆக்சிஜனும் அவ்வளவுதான் இருக்கும், அவனுக்கான ஸ்பேஸும் அங்க அவ்வளவுதான் இருக்கும். அந்த 100 பேருக்கு பதிலா நீ 1000 பேர் அதை பிடிச்சி உள்ள தள்ளனா ஃபர்ஸ்ட் அங்க ஆக்சிஜன் கிடைக்காது, ஏன்னா க்ளோஸ்டு ரூம். ரெண்டாவது என்ன ஆகும்னா ஒருத்த மேல ஒருத்தன் தான் நிக்கணும், ஒருத்த மேல ஒருத்த மேலேயே ஒரு 4 பேர் நிக்கணும், அப்போதான் வந்து அந்த ஸ்பேஸ் ஆக்கிபை ஆகும். அப்போ ஒருத்த மேல 4 பேர் நின்னா கீழே இருக்கிறவன் ஆவான், ட்ரௌசி ஆவான், உலகமே செய்வான். இது எங்க இது உலக வழக்கம், குழந்தைக்கு கூட தெரியும். ஆனா இந்த விஜய் என்ன பண்ணிருக்காப்ல எங்க, அப்பவே இதுக்கு வந்து நீங்க சாஃப்ட்வேர் போட்டு ரிகவரி பண்ணி தான் எடுக்கணும்னு இல்ல, அப்போத்தி மீடியாஸ் வந்து சில வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மனுஷன் இவ்வளவு கேடு கெட்டவன்னு. ஏங்க ஒரு கிரௌடு அதுவே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பேக்டா இருக்கு, எதே நவர கூட முடியாத அளவுக்கு தான் அங்க நின்று இருக்கான். ஒருத்தரும் எப்படி நின்று இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் மேல தாங்கின சப்போர்ட் குத்துன்னு தான் நிக்கிறான். எப்படி அவன் ஃப்ரீயா நிக்கல, ஒருத்தர் மேல சப்போர்ட்ல. இப்ப இவன் முன்னாடி விழுந்தானா இவனும் முன்னாடி வந்துருவான், இவன் பின்னாடி விழுந்தானா இவனும் பின்னாடி வந்துருவான். அவன் சப்போர்ட்ல தான் அவன் நின்று இருக்கான். அந்த நேரத்துல நீ எவ்வளவு தெனாவுட்டு புச்சவனா இருந்திருந்தால் அங்க இருக்கிற ஒரு உயிரை பத்தி கூட கவலைப்படாம அந்த ஹெவி பேக்டு கிரௌட்ல உன் பஸ்ஸை தூக்கினு வரியே கொஞ்சம் மாச்சியோ உனக்குலாம் மனசாட்சின்னு கொஞ்சமா. ஏன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு உண்மையாலே அப்பவே பதறிச்சு, இப்பவும் இன்னும் பதறுது. அவன் நிக்கிறதுக்கு வழி இல்லாம நின்று இருக்கான், நீ அந்த நேரத்துல பஸ் எடுத்துட்டு வந்து உள்ள சொருவுற. அப்போ இப்படி இருக்கிற கிரௌடுக்குள்ள நீ பஸ்ஸை இப்படி 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 வரும்போது இந்த கிரௌடு எங்க உடையும் நீங்க சொல்லுங்களேன்.
கிரௌடுனா ரப்பர் கெப்பாசிட்டி உடையவனா நான் அப்படியே விரிஞ்சிட்டு அப்படியே வந்து திருப்பி வந்து ஒட்டிக்க. ஏன்னா அவன் அங்க பக்கத்துல சாக்காடை, பக்கத்துல காம்பவுண்ட் சோறு, பக்கத்துல கடை, பக்கத்துல வீடு, என்ன பண்றானுங்க தெரிச்சு ஓடுறானுங்க. அங்க வீடியோஸ்ல சில வீடியோஸ் நீங்க பாப்பீங்க, நான் பின்னாடி கூட போடுறேன். அவன் ஓலைய பிச்சுக்கின்னு ஏறுறான், ஓட பிச்சுக்கின்னு எதிர்றான், மரம் மேல எதிர்றான், கஷ்டப்பட்டு அவனுக்கு எப்பா எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிச்சாகணும். கடவுளே எங்கடா எனக்கு ஒரு சின்ன சண்டை காட்ட மாட்டியா, நான் எஸ்கேப் ஆயிடுறேன். ஏன்னா அவனுங்களை பாருங்களேன், ஒருத்தன் விழுந்துருவோமோ அப்படின்ற பயம் கூட இல்லாம ஒருத்தன் ஓலை மேல பிச்சுக்கின்னு இது நம்மள தண்ணிக்குள்ள ஒருத்தன் முக்கி விடுறான்னு நினைச்சுக்கோங்க, தண்ணிக்குள்ள முக்கி விடுறான், நம்ம என்ன பண்ணுவோம், எப்படியாச்சும் மேல வரணும்னு துடிப்போம் பாருங்க. அந்த துடிப்பு தான் அங்க இருந்த கிரௌடு கிட்ட இருந்துச்சு. அவன் என்ன பண்றான், எப்படியா கடவுளை என்ன காப்பாத்து அப்படின்ட்டு ஓலையை பிடிச்சின்னு வெளில வரான். ஏன்னா அங்க நிக்க கூட இடம் இல்லை. அந்த நிக்க கூட இடம் இல்லாத ஒருத்தன் கொஞ்சமாச்சு தலைவன் பண்பு உடையவன் ஒருத்தனாச்சு அந்த பஸ்ஸை தூக்கின்னு வந்து சொல்லுவான். நீ அந்த பஸ்ஸை தூக்கின்னு வந்து அந்த கிரௌடுக்குள்ள நிப்பாட்டுறன்னா அப்போ அங்க ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் உனக்கு இருக்கு, அதுக்குள்ளதான் நான் நிப்பாட்டுவேன். ஏன்னா போலீஸ் மிக தெளிவா சொல்லியிருக்கு, ஏங்க நீங்க இன்னொரு 200 மீட்டர் 300 மீட்டர் உள்ள போனீங்கன்னா அசம்பாவிதம் ஏற்படும் அப்படின்னு போலீஸ் வார்னிங் கொடுத்தோம். நீ உள்ள தூக்கின்னு போய் நிப்பாட்டுறனா அப்போ வருதுதான் இந்த ஜனநாயகன் பட ஷூட்டிங். ஏன்னா அந்த கிரௌடுக்கு நடுவுல சும்மா கொஞ்சம் நினைச்சு பாருங்களா, ஏங்க படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வருது, அந்த கரூர்ல நடந்த அந்த கிரௌட, அதுக்கு நடுவுல பஸ், அதுக்குள்ள எங்க அண்ணன் ஏறி நின்று ஒரு ஸ்பீச், அந்த ஸ்பீச்லாம் அப்படியே ஜனநாயகன் படத்துல வந்திருந்தா இந்நேரத்துக்கு ஃபயர் விட்டு இருக்க மாட்டானுங்க, ஃபயரா தெரிக்க விட்டுருப்பானுங்க, ஸ்கிரீனே கிழிக்க விட்டுருப்பானுங்க. அதனாலதான் இவர் என்ன பண்றாருன்னா, இல்ல எனக்கு அந்த கிரௌடுக்கு நடுவுல நான் போய் பஸ் நிப்பாட்டணும், எவனா செத்தா சாவரா எதுனா ஆகுது அவனுக்கு, நான் போய் பஸ் நிப்பாட்டணும், ஏன்னா எனக்கு சினிமா ஷூட்டிங் தேவைப்படுது. இல்ல இதுவே அது ஒரு நார்மல் கட்சி கூட்டம் தான் அப்படின்னா நினைச்சுங்களா, ஒரு நார்மல் இல்லப்பா அவர் ஜனநாயகன் படத்துக்குலாம் அதை எடுக்கலப்பா, அவர் நார்மலா வந்து மக்களை அட்ரஸ் பண்றதுக்காக தான் வந்திருந்தாருன்னா, ஏன்னா முறைக்கு அந்த மனுஷன் என்ன தெரியுமா செஞ்சா, ஏற்கனவே கிரௌடுனா அலர்ஜி நம்ம ஜீவனுக்கு, உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு 10 பேர் பக்கத்துல நின்னாலே ஐயோ எப்பா அப்படின்ட்டு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றாரு. இவரு தூக்கின்னு போய் கிரௌடுக்குள்ள பஸ் நிப்பாட்டுற கேரக்டர் இது. இப்ப போய் பஸ் நிப்பாட்டுருவீங்க, நான் எப்படியா வெளியில போறது, அதெல்லாம் வேணா ஓரமா எப்படியே நிப்பாட்டி எப்படியே நின்று பேசிட்டு போலான்னு சொல்ற கேரக்டர் இது. சோ இதே இந்த ஷூட்டிங் கான்செப்ட்ன்றது மட்டும் இல்லைன்னா, இந்த ஜீவன் என்ன பண்ணிருக்கோம்னா, முன்னாடியே ஒரு 200 அடிக்கு முன்னாடியே நிப்பாட்டி அழகா பேசிட்டு போயிட்டு இருப்பாப்ல. ஏங்க கேட்கறவங்க எல்லாம் இங்க வந்து கேளுங்க, அவ்வளவு தூரம் வந்தா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு நல்ல பேரும் வாங்கியிருப்பாப்ல. ஆனா ஷூட்டிங்காக தான் தூக்கிட்டு போய் கிரௌட என்ன பண்றாரு, உள்ள சொருறாரு. சொருவிட்டு பண்ணுற தப்ப எல்லாத்தையும் பண்ணிட்டு பழைய தூக்கி செந்தில் பாலாஜி மேல போடுது, தமிழக அரசு மேல போடுது. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? அதுவும் கிடையாது. ஏங்க இவர் என்ன சொல்றாரு, உன்ன பேச்சுக்கு பேச்சு வார்த்தைக்கு வார்த்தை சிபிஐ கிட்டயும் போய் என்ன சொல்றாரு, ஏங்க அங்க ஒருத்தர் செருப்பை தூக்கி வச்சாங்க நம்பர் 1, ஏங்க செந்தில் பாலாஜி பாட்டு பாடின பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செருப்பை தூக்கி வச்சாங்க, ஏங்க அப்புறமா ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்துச்சுங்க, ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி தான் வேணும்ட்டு காசை குத்து, எப்ப ஆம்புலன்ஸ் உள்ள போயிடும் வாங்கப்பா. அந்த கிரௌடுக்குள்ள ஆம்புலன்ஸ் உள்ள போயிடும் வாங்குறாங்களா? ஆனா ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸை கூப்பிட்டுதான் இவர் தான், அதுவும் வந்தது டிவிக்கு ஆம்புலன்ஸ் தான். இது 3வது நிமிஷத்துல இருந்தே அங்க ஆம்புலன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சுங்க. இவரே சொல்றாரு, டிவிக்கு கொடிக்கு போட்டு ஆம்புலன்ஸ் வருது, என்னப்பா நம்ம ஆம்புலன்ஸான்றது. அப்ப ஏன் அந்த ஆம்புலன்ஸ் வந்துச்சு? ஆம்புலன்ஸ் தானே ஃபர்ஸ்ட் வருது. அப்பனா என்ன நடக்குது, இவர் போய் எப்ப பஸ் உள்ள தூக்கின்னு போய் சொருனாரோ, ஸ்டார்டிங்கே எப்ப சொருனாரோ அதுல இருந்து அங்க மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சுட்டா ஆம்புலன்ஸுகள் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இவரே 8 மினிட்லங்க, க்ளோஸ் டு 8 மினிட்ல இவர் என்ன சொல்றாருன்னா, ஜெகதீஷ் கிட்ட கேக்குறாரு, எப்பா ஒரு ஆம்புலன்ஸ் வர சொல்லுப்பா ஜெகதீஷ், உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுப்பா. அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்குதுல நம்பர் 1 டுபாகுரு, விஜய் சீர்கெட்டு போறதுக்கு நம்பர் 1 எவன் தான், இந்த ஜெகதீஷ் தான். அவன் தான் இந்த ரூட் டீம் என்னமோ ஒரு டீமை சொல்றாங்க, அந்த டீமை வச்சுக்கின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் சில்மிஷ வேலை, இந்த தமிழ்நாட்டு மக்களை கெடுக்கிறது இவன் தான், இன்ஃபுளுசர் வச்சு கெடுக்கிறது இவன் தான், எல்லாருக்கும் எதிராக எப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணலாம் இந்த ஆதவ அர்ஜுனா கூட சேர்ந்து அப்படின்றதுக்கு முதல் இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகதீஷ். இந்த விஜய் குடும்பம் கெட்டு போனதுக்கு காரணமும் இவன் தான். மாமா வேலை பாக்குறான்னா என்னன்னு தெரியல, இவனால் தான் இந்த குடும்பமே கெட்டு போய் கிடக்குது. இவன் கிட்ட வந்து அப்ப இவன் உள்ள இருக்கிறான். ஏங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஜெகதீஷ் ஏன் இந்த சிபிஐ கூப்பிடல, ஏன்னா ஜெகதீஷும் உள்ளதா இருக்கா. சோ ஜெகதீஷ்க்கும் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். இந்த ஜெகதீஷும் ஆக்சுவலா இந்த சிபிஐ கூப்பிடணும். ஏன்னா ஜெகதீஷ் கிட்ட இவரு கேட்கிற அந்த இது வந்து ஆடியோ வந்து ரிலீஸ் ஆகி இருக்கு, அது ரிகவரி போட்டு எடுத்திருப்பாங்க. இவர் கேட்கிறாரு, ஜெகதீஷ் ஒரு ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க அப்படின்னு. அப்ப வந்து அவன் திணறான், எங்க ஆம்புலன்ஸ் உள்ள வருது? ஏன்னா அங்க இருக்கிற இந்திக்காரன் எது அந்த பவுன்சர் நினைக்கிறேன், அந்த இந்திக்காரன் வாய்ஸ் கூட வருது, பாஸ் கிரௌட் பஸ்ட் ஓகையா 5 மினிட்ஸ் மே கட்டம் கரோ. எது பாஸ் இது நடக்கிறத பார்த்தா என்ன வில்லவன் நடக்குமோ நம்மளுக்கு தெரியல, கிரௌடு வந்து செதறுது, 5 நிமிஷத்துக்குள்ள ஸ்பீச்சை முடி. क्राउड रस हो गया सर, 5 मिनट थोड़ा माइक चेक
வருதா? எப்படி போறது? அந்த இந்திக்காரனுக்கு இருக்கிற மனசு கூட நம்ம தமிழன் விஜய்க்கு இல்லைங்க. இவெல்லாம் தமிழ்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு மனசு வலிக்குதுங்க. ஏன்னா அங்க நின்றுட்டு இருக்கிறது தமிழன் கிரௌடு, தமிழ் மக்கள், அந்த கரூர் மக்கள் நின்றுட்டு இருக்காங்க. இந்திக்காரன் சொல்றான் ஐயோ முஷ்டு கிளம்பு, இங்க நடக்கிற நிலவரத்தை பார்த்தா ஏதோ ஒரு பெரிய வில்லங்கம் ஏற்பட போகுதுன்னு. ஆனா இவரு தன்னுடைய அரசியலுக்காகவும் சுயலாபத்துக்காகவும் தன் பட ஷூட்டிங்காகவும் நின்னு பேசி 41 உயிர் பலி. ஏங்க அங்க இருந்த மக்கள் எல்லாம் தெளிவா சொல்றாங்க. ஏங்க சிபிஐ இவங்க எல்லாம் விசாரிச்சிருக்காதுன்னு நினைக்கிறாரு விஜய். போயிட்டு எல்லாத்தையும் செந்தில் பாலாஜி மேல பைய போட்டு எஸ்கேப் ஆகலாம், இதுனா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் நினைச்சாரா? சிபிஐ எல்லாத்தையும் விசாரிச்சிருக்காரு. ஏங்க அங்க இருக்கிற பப்ளிக் பொதுவா சொன்னது என்ன தெரியுமா? ஏங்க இவரு ஏன் லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்தாரு? ஏங்க அந்த விஜய் பஸ் வரும்போதே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கிரௌட் அப்படியே விஜய் கூட வருது. அந்த கிரௌட்ல எங்க ஆல்ரெடி இங்க பேக்டுங்க, ஆல்ரெடி இங்க ஒருத்தன் உள்ள போக முடியாது. ஆனா விஜய் கூட வரும்போதே கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் வந்தா என்ன ஆகும்? ஏறுனா இங்க ஒருத்தன் மூச்சு விட முடியாம நின்னுகிறானுங்க. இந்த கிரௌட் அப்படியே வந்து சேரும் போது தான் அங்க பெரிய இம்பாக்டே ஏற்படுத்துது. ஏன்னா அங்க இருந்த மக்களே சொல்றாங்க பார்க்கவே முடியலைங்கண்ணா. அப்ப வந்ததே வேஸ்ட் தான். கூட்டத்துல உயிர் பொழைச்சதே தப்பு. என்ன உலகத்துல யாரும் இல்லாத தலைவராங்க. அந்த முக்குல இருந்த லைட்டை போட்டிருந்த இந்த பிரச்சனையில இருந்திருக்காதுங்க. ஃபேமிலி குழந்தைங்களை அங்கங்க பாக்குறவங்க பாத்துட்டு போயிருப்பாங்க. இங்க போய் மாசு காட்டுறேன், அதை காட்டுறேன், இதை காட்டுறேன், அங்க போய் நின்னுகிட்டு லைட்டை போட்டதுனால தான் இங்க நெருக்குறாங்க. பச்சை குழந்தைங்க, பொம்பளைங்க பார்க்க முடியல, அத்தனை பேருங்க. அந்த முக்குல லைட்டை போட்டுருக்கலாம்லங்க. என்னங்க குறைஞ்சு போச்சு அந்த முக்குல லைட்டை போட்டிருந்தா? கேரவனுக்குள்ள இருக்க லைட்டு தான் சொல்றேன். அவங்கவுங்க எதுக்குங்க வராங்க? தொண்டர்கள் மட்டும்தான் கட்சிக்காக வராங்க. மத்தவங்க எல்லாம் விஜய பார்க்கணும். பொம்பளைங்க, லேடிஸ் குழந்தைங்க, பொம்பளைங்க எல்லாம் விஜய பார்க்கணும் தான் வராங்க. ஓகேங்களா? அவங்க பாட்டுக்கு வீட்டுல இருந்துட்டு விஜய் கேரவன்ல பார்த்தோமான்னு வீட்டுக்கு போயிருப்பாங்க. இதெல்லாம் நம்ம அப்போதுல இருந்தே கேட்டு இருக்கோம். ஏங்க விஜய் அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா டாடா காட்டு பாய் காட்டின்னு லைட் ஆஃப் பண்ணு லைட் ஆன் பண்ணு விளையாண்டு வர தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. கிட்டக்கா வரும்போது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அளவுல ஏன் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஸ் எல்லாம் மூடிட்டு உள்ள போய் உக்காந்தீங்க? அப்பனா வேணும்ட்டு இங்க இருக்கிற கிரௌட தூக்கிட்டு வந்து அங்க சேர்க்கணும். ஏன்னா அப்பதான் மாசிவ் கிரௌடா இருக்கும். அப்பதான் வந்து நம்ம சினிமா ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏங்க நீங்க சொல்லலாம், ஏங்க அவர் ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வரப்போ ரிஃப்ரெஷ் ஆகிறதுக்கு வரவரா? ஏன் ரிஃப்ரெஷ் ஆகுது? அங்க எங்கன்னா ஆக வேண்டியது தானே. அதுனா கிட்ட வந்துட்டு ஆகுது. சோ இது எல்லாமே கம்ப்ளீட்டா இவங்க வந்து திங்க் பண்ணி தான் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ அங்க விசாரணை பண்ணும் போதும் மக்கள் கிட்ட அங்க கேட்கும் போதும் கரூர்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏங்க அவர் லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்தாரு, மேபி அந்த லைட் ஆஃப் பண்ணாம அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கை காட்டிட்டு வந்திருந்தாருன்னா அவன் கையை காட்டிட்டு அப்படியே போயிட்டு இருப்பான். பட் இந்த மனுஷன் அந்த கிரௌட் அங்கேருந்து தூக்கின்னு வந்தனாலதான் இந்த கிரௌடோட மர்ஜ் ஆகி ஒரு பெரிய இம்பாக்ட் ஆகி போச்சு அப்படின்னு அங்க இருக்கிற பொதுமக்களே சொல்றான். ஏங்க அதையும் தான் நம்மளும் ரொம்ப நாளா சொல்லிருக்கோம், ஏன் அந்த கிரௌடை இழுத்துட்டு வந்தார் மிஸ்டர் விஜய் அப்படின்னு. சோ கம்ப்ளீட்டா அங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய வீடியோஸ் நிறைய இமேஜஸ் எல்லாம் எடுத்துட்டு போட்டுன்னு இருக்காங்க. ஜனநாயகன் ஷூட்டிங் நடந்தது, அந்த கேமரா இமேஜஸ், அந்த இமேஜஸ், இந்த இமேஜஸ் எல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏங்க இதுல வந்து நம்ம ரிஜெக்ட் பண்றதுக்கோ நிராகரிக்கிறதுக்கோ ஒண்ணுமே கிடையாது. எஸ், சினிமா ஷூட்டிங் தான் நடந்துச்சு. ஏங்க நான் ஒண்ணு கேக்குறேன், அந்த ட்ரெய்லர்ல ஒரு இமேஜ் போட்டிருப்பாரு, நீங்களே பார்த்திருப்பீங்க. அந்த இமேஜ் உனக்கு எங்க இந்த அந்த ஒன்னு தோணும்ல, இது மாதிரி நடந்திருந்தாதான் அங்கிருந்து எடுத்து போட முடியும். சோ அந்த இமேஜே வந்து பாத்தீங்கன்னா இங்க கரூர் இன்சிடென்ட் தான். இவர் அதே பஸ்ல நிக்கிறது, அப்படியே பாத்தீங்கன்னா முன்னாடி மக்கள் நிக்கிறது, ஒரு சந்து, அந்த சந்துக்குள்ள பஸ் நிக்கிறது, எல்லாமே இந்த இமேஜினேஷன் தான், இங்க இருந்து வந்துச்சு தான். நீங்க ஆக்சுவலா இந்த கரூர் இன்சிடென்ட் மட்டும் நடக்கலன்னா இந்த ஒரிஜினல் வீடியோ கிளிப்பிங்க உள்ள போட்டிருப்பாங்க. இந்த கரூர் இன்சிடென்ட் நடந்தனால ஐயோ எங்க பெரிய வில்லங்கம் ஆயிடுமோன்ட்டு தான் நீங்க வந்து அதை சிஜியோ கிராபிக்ஸோ அனிமேட்டடோ ஏதோ எடிட் பண்ணி போட்ட மாதிரி போட்டிருக்கீங்களே தவிர்த்து இல்லைன்னா உண்மையான இமேஜே போட்டிருப்பாங்க. ஏங்க ஆக்சுவலா இப்ப ஜனநாயகன் படம் எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஜனநாயகன் படம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபைனலா கோர்ட்டு கேஸ் கீஸ்னு அழிஞ்சு இப்ப ரிவ்யூ கமிட்டி வேற படத்தை பார்த்துட்டாங்க. ஒருத்தர் ஃபீவர்னாரா, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ கமிட்டி படத்தை பார்த்துட்டு இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கிறனால தேர்தல் கமிஷனரும் பார்க்கணும். ஏன்னா எலெக்ஷன் டைம்ல வந்து இது வந்து ஃபார்மல் ப்ரொசீஜர். நீங்க பார்த்துட்டு இப்ப ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம். அப்படி இல்ல இதுல வந்து அரசியல் வசனங்கள் இருக்கு, இது இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படின்னும் போது மே மாசம் எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா ஆக்சுவலா இந்த படத்தை ஃபர்ஸ்ட் சிபிஐ அதிகாரிகள் ஃபுல்லா பார்க்கணும். பார்த்துட்டு இந்த படத்தை பேன் பண்ணுங்க. ஏன் 41 உயிர் பலி எதால ஏற்பட்டு இருக்குன்னா இந்த ஜனநாயகன் படத்தால. ஏங்க எதுக்காக இவங்க போய் பிரச்சாரத்துக்காக போல, இந்த ஷூட்டிங்காக போய் ஒரு 41 உயிர் பலி, அதுவும் அந்த 41 மக்களுக்கு அங்க ஷூட்டிங் நடக்குதுன்னு தெரியுதானா? தெரியல. அவங்க எதுக்கு போனோம் ஏன்னு போனாம செத்து இருக்காங்க. சோ சிபிஐ இந்த விசாரணை முடிகிற வரைக்கும் இந்த படத்தை தடை பண்ணி தான் வைக்கணும். எதுக்காக
இவ்வளவு உயிர் பலியை இந்த விஜய் ஏற்படுத்தினாரோ அதுக்கு அந்த 41 உயிர் ஆன்மா சாந்தி அடைய தேவையில்ல. இந்த படம்லாம் வெளியில வந்தா ஆன்மா சாந்தி அடைமையோ உன் படத்துக்காக உன் கிரௌட காட்டணும் அப்படின்றதுக்காக எங்க 41 உயிரை எங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம அங்கங்க வந்து 1 கொலை 2 கொலை இதெல்லாம் பெருசா எடுத்து பேசினோம். எஸ், 1 கொலையும் 2 கொலையும் பெருசுதான். 41 கொலைங்க. ஆனா அந்த 41 கொலை பண்ணவனுக்கு நம்ம என்ன பண்றோம்னா வி ஸ்டாண்ட் வித் விஜய், வி சப்போர்ட் விஜய் அப்படின்ட்டு எங்க மாத்தி மாத்தி பழிய போட்டுன்னு இருக்கோம். எது தமிழக அரசு மேலயும் செந்தில் பாலாஜி மேலயும் பழிய போட்டு இருக்கோம். அங்க வந்து எது ஸ்பாட்ல இவனுங்க கூட இல்ல, அங்க வந்து அழுதாரு பாருங்க அன்பில் மகேஷ். ஏங்க நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அந்த மனுஷன் வந்து அழுத நடிக்கிறான்னு சொல்றானுங்க இவனுங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, உங்க முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட 20-30 டெட் பாடி, அதுல குழந்தைங்க பல பேர் நசுங்கி இறந்துருக்கான். அந்த ஸ்பாட்ல நீங்க இருக்கிறீங்க, அழுவ மாட்டீங்க? கொஞ்சம் மனசா செத்த சொல்லுங்க, அழுவ மாட்டீங்க? ஒரு குழந்தை செத்து போனாலே நம்மளாம் கண்ணுல இருந்து அப்படியே தண்ணி தார தாரையா ஊத்தோம். 40 பேர் செத்து போயிருக்காங்க, நம்மளாம் அழுவ மாட்டோமா? ஏங்க ஒருத்தன் அழுவாம இருப்பான், யாரு? இந்த விஜய் அழுவாம இருப்பான். ஆனா மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவனும் அழுதுதான். அந்த மனுஷன் அழுதுக்கு என்ன சொன்னானுங்க? ஏய் அங்க பாரு அன்பில் மகேஷ் போய் சீன் போடுறாரு, அழுகுறாரு. இதுதாங்க இந்த தற்குறி கூட்டம். சோ கண்டிப்பா நான் என்ன சொல்றேன்னா, இவங்க மேல இந்த படம் மேலயும் ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும். விஜய் கண்டிப்பா எங்க மாற்று கருத்தே கிடையாது, விஜய் பேர் சார்ஜ் ஷீட்ல வருது 100% உறுதிங்க. விஜய் பேரை சார்ஜ் ஷீட்ல சேர்க்கலன்னா கண்டிப்பா சொல்றேன், இது வந்து நியாயமா இந்த விசாரணை நடந்திருக்கானா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா செந்தில் பாலாஜி முதல் கொண்டு கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. விசாரிச்சதுலயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், அப்கோர்ஸ் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த விஜய். பிகாஸ் அவர் லேட்டா வந்திருக்காரு, கிட்டத்தட்ட 7 ஹவர் லேட்டு. ஏங்க நான் திருப்பியும் நீங்க கேட்கலாம்ப்பா, என்னப்பா ஒரு ரியல் இன்சிடென்ட் மாதிரி எடுக்கிறாங்க, ஒரு ஷூட்டிங்க்கு யூஸ் பண்ணது தப்பா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எங்க தப்பே கிடையாது. ஷூட்டிங் போது நீங்க அந்த நெசசரி பெர்மிஷன் வாங்கணும். இவ்வளவு பண்ண போறோம், இவ்வளவு பேர் கிரௌடு கேதர் பண்ண போறோம், இவ்வளவு ப்ரொடெக்ஷன் தர போறோம், அது வேற ப்ரொசீஜர்ல போயிடும். சினிமா ஷூட்டிங்க்குன்னு அந்தந்த கார்பரேஷன் வந்து பாத்தீங்கன்னா வேற ப்ரொசீஜர் வெர்ஷன் இருப்பாங்க, அதுபடி நீங்க ஃபாலோ பண்ணணும். இவங்க சினிமா ஷூட்டிங் நம்பர் 1 சொல்ல, சோ பெர்மிஷன் வாங்கிருக்கணும். சினிமா ஷூட்டிங்னா நம்பர் 1 சொல்லாம எடுத்திருக்கீங்க. நம்பர் 2 எடுக்கிறது தப்பு கிடையாது, உயிர் பலி இல்லாம எடுக்கணும். ஏங்க நீங்க உங்க சினிமா ஷூட்டிங்காக 12 மணிக்கே விஜய் வந்து விடுவார், பேச தொடங்கி விடுவாருன்னு ட்வீட்டை போட்டுட்டு அவன் 10 மணில இருந்தே அங்க 7 ஹவர் 8 ஹவர் வெயிட் பண்ணி அவனை நசுக்கி சாவடிக்கிறீங்க. எதுக்காக? எனக்கு கிரௌடு வேணும், சும்மா கெத்தா நான் ஷூட் பண்ணணும்ட்டு எடுக்கிறீங்கன்னா அப்போ அது தப்பு தானே? ஏன்னா பிரச்சனையே இல்லாம யாரும் சாவாம எந்த ஒரு இழப்பும் இல்லாம நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா அது தப்பே கிடையாது. நீங்க படத்துல கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இவ்வளவு உயிரிழப்புக்கு காரணம் உங்களுடைய லேட். ஆனா அதை ஏற்க உங்க மனம் ஏத்துக்குதானா? வராது. ஏன்னா மிஸ்டர் விஜய் நீங்களாம் வந்து பாத்தீங்கன்னா மனுஷனே கிடையாது. எப்போ உங்க பொண்டாட்டி டிவோர்ஸ் கொடுத்தத வெளியில வந்து அதெல்லாம் வர்த்தம் இல்ல நான் பாத்துக்கிறேனியோ அதுல இருந்தே உன் முகர கட்ட தெரியல எங்களுக்கு.